இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மைச் செய்தி. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வளாகத்தையும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. பாம்பன் பாலத்தில் நீர் வழிந்தோடுகிறது. காலை முதலே ராமேஸ்வரத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் பாம்பன் பாலத்தில் நீர் வழிந்தோடி வருகிறது. விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விட்டு அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் ராமநாதபுரத்தை அடுத்த பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், தனுஷ்கோடி, வேர்க்கோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மதியம் துவங்கி பலத்த மழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக பாம்பன் பாலத்தில் பெய்த பலத்த மழையின் காரணமாக அங்கு இருபுறமும் செல்லக்கூடிய வாகனங்கள், எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு அச்சத்துடனே செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. அது மட்டுமல்லாது ராமநாதபுரத்தை அடுத்த ராமேஸ்வரம் புகழ்பெற்ற ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள்ளும் மழை நீரானது புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பலத்த மழை பெய்யக்கூடும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்த சூழலில் ராமநாதபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட அந்த தீவு பகுதி முழுவதும் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழையானது பெய்து வருகிறது. ராமநாதபுரத்தில் ஏற்கனவே பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக அறுவடைக்கு காத்திருந்த பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய சூழலில் தற்போது பெய்து வரக்கூடிய மழையானது விவசாயிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.